ஐயா, இயற்கையோடு இணைந்த அழகான மொழி இந்த உலகத்திலே நம்ம தமிழ் மொழி மட்டும்தாங்கய்யா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 அறிவுள்ள ஒரு பசு மானு கூப்பிட்டுச்சு, 6 அறிவுள்ள ஒரு மனுஷன் அம்மான்னா, காக்கா மேலே பறக்கும்போது காக்கான்னுச்சு, அதை பார்த்த மனுஷன் வாவான்னு அழைச்சாங்கய்யா. அப்படி வந்த தமிழ் மொழியை போன்னு மொழி பற்றி இல்லைன்னு துரத்த பார்க்குறாங்கய்யா இவங்க. தாய்மொழி தமிழில் தான் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறோமே தவிர வேற எந்த மொழியிலையும் கொடுக்கல. பிற மொழி வார்த்தைகள் எதையாச்சும் கலந்து கொடுக்குறீங்களா, இல்லை ஃபுல்லாகவே பிற மொழியை தான் யூஸ் பண்ணி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறீங்களா? இல்லைங்கய்யா, பிற மொழியை பேசுவதாலோ பிற மொழியில் கல்வியை கற்பதாலோ என் தாய்மொழியை நான் என்றும் மறக்க மாட்டேன். இதை பற்றி ஜான்சி ராணி அன்னைக்கே சொல்லிட்டாங்கய்யா. போர் நடந்துட்டு இருந்துச்சுங்கய்யா. ஆங்கிலேயர்கிட்ட நம்ம ஜான்சி நாடு அடிமைப்பட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு அந்த நாட்டில் இருந்த நிறைகள் எல்லாத்தையும் ஆங்கிலேயர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ ஆங்கிலேயரை எதிர்த்து முதல்ல போரிட்ட ஒரு பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணிங்க தாங்கய்யா. அவங்க போய் கேட்டாங்க. அவர் அப்படியே இங்கிலீஷில் 1008 பீட்டர் விட்டார். உடனே உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னாரு. அவரை பார்த்து ஒரே வார்த்தை தான் சொன்னார். ஆங்கிலேயர் எல்லாரும் வாயை மூடிக்கிட்டாங்கய்யா. ஆங்கிலம் என்பது வெறும் பயிலும் மொழி, அது என் தாய்மொழி அல்ல. ஒருவனுக்கு ஒரு தாய் தான் இருக்க முடியும் என்று கூறினார் ஐயா. அப்பொழுது ஆரம்பிச்சு இப்பொழுதுலேருந்து எப்பொழுதுமே எங்கள் தாய்மொழி மறக்கவே முடியாதுங்கய்யா. எங்கள் தாய்மொழி முள்ள பற்று அவ்வளவு இருக்குதுங்கய்யா. ஏங்கய்யா, நம்ம பக்கத்து நாட்டு முதலமைச்சர் சித்தராமையாவே சொல்லியிருக்காரு, தமிழர்களை பார்த்து மொழி பற்றை கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஐயா. அப்பயே தெரிஞ்சுக்கோங்க தமிழர்கள் கிட்ட எவ்வளவு மொழி பற்று இருக்குன்னு. கடைசியா ஒன்று சொல்லி விடைய முடிச்சுக்கிறாங்க ஐயா. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நானும் வீழ மாட்டேன். என் தாய்மொழி தமிழும் இந்த மண்ணை விட்டு வீழாது என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொண்டுகிறேன்.